சவுதி அரேபியா திடீரென காசாவுக்காக நெஞ்சை நிமிர்த்தி தைரியமாக வந்து நிற்பது ஏன்? 2020 மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கச்சா எண்ணெய் பிசினஸில் மட்டுமே சவுதி அரேபியா 105 பில்லியன் யூஎஸ்டிகளை உழைச்சிருந்தாங்க. அது தவிர மற்ற வருமானங்கள்ங்கிறது பல கோடிகள், அது வேற விஷயம். காசாவிலிருந்து பாலஸ்தீன மக்கள் வெளியேற்றப்பட்டாங்கன்னு சொன்னால் அங்கு என்ன நடக்கும்? திடீரென காசாவை இழந்து விட்டால், காசா மக்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்ட காசாவையும் இஸ்ரேல் கைப்பற்றி கொண்டது என்று சொன்னால், அல்லது அமெரிக்கா வந்து சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னா என்ன ஆகும்னா இஸ்ரேல் மேலும் பலம் பெற ஆரம்பிக்கும். இவ்வளவு நட்பாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவுக்கு கூட அமெரிக்கா F-35 விமானங்களை விற்பனை செய்வது இல்லை. பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இன்றைய இந்த வீடியோவில் நிறைய பேருடைய மனதில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு கேள்விக்கான விடையைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். அது என்ன கேள்வி என்று சொன்னால், நமக்கெல்லாம் தெரியும், கடந்த 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதிகளில் ஒரு உக்கிரமான யுத்தம் நடைபெற்று வந்தது. அதே நேரத்தில் வெஸ்ட் பேங்க் பகுதிகளிலையும் தாக்குதல்கள் நடைபெற்று வந்தது. இப்பொழுது கொஞ்சம் அதிகமான தாக்குதல்கள் வெஸ்ட் பேங்க் பகுதிகளில் நடைபெற்று வருகிறது. காசா பகுதிகளில் ஒரு சீஸ்ஃபயர் நடைமுறையில் இருக்கிறது. அந்த சீஸ்ஃபயர் சில நேரங்களில் இன்றைக்கோ நாளைக்கோ முற்றுமுழுதாக உடைந்து மீண்டும் ஒரு பாரிய யுத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தற்போது தோற்றம் பெற்றிருக்கிறது. அதுக்கான காரணங்கள் என்ன என்பதை தனியான ஒரு வீடியோவாக போட்டிருக்கிறோம். பார்க்காத சகோதரர்கள் அந்த வீடியோ ரஸ்மின் MISC நியூஸ் என்கிற நம்முடைய சேனலில் பார்த்துருங்க. இப்போ நம்ம பார்க்க இருக்கிற எல்லோருடைய மனதிலும் இருக்கக்கூடிய அந்த கேள்வி என்னன்னு சொன்னால், இத்தனை நாட்கள் இவ்வளவு யுத்தம் நடந்த நேரங்களில் யுத்தங்களை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளில் கூட கத்தார், எகிப்து, டர்க்கி போன்ற நாடுகள் ஈடுபட்ட நேரத்தில் கூட இது தொடர்பாக ஒரு அமைதி போக்கையும் அமைதியான அறிக்கைகளையும் கடைபிடித்த சவுதி அரேபியா திடீரென காசாவுக்காக நெஞ்சை நிமிர்த்தி தைரியமாக வந்து நிற்பது ஏன்? இது உண்மையிலேயே ஒரு மல்டி மில்லியன் கேள்வி என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அனைவர் மனதிலும் இந்த சந்தேகம் எழுவது நியாயமும் கூட. இந்த கேள்விக்கான பதில் 1, 2 அல்ல 6 காரணங்களை கொண்டதாக நம்ம பார்க்க முடியும். அந்த பதிலை பார்க்கிறதுக்கு முன்பதாக இடையில நடைபெற்றிருக்கக்கூடிய சில செய்திகளையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த பதில்கள் நமக்கு திருப்திகரமானதாக அமையும். அது என்ன செய்திகள் என்று சொன்னால், இந்த இடைப்பட்ட நேரத்தில் சீஸ்ஃபயர் ஏற்பட்டு இன்றைக்கு 24வது நாளில் நிற்கும் போது, இடைப்பட்ட நாட்களில் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணார்னா, காசாவை மொத்தமாக அமெரிக்கா எடுத்துக்கொள்ளும். காசா என்பது மத்திய கிழக்கினுடைய ஒரு கடற்கரை நகரமாக இருக்கும். எல்லா நாட்டை சேர்ந்தவங்களும் அங்கே வரலாம், சுற்றுலா பயணிகளாக வரலாம். எனவே காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் ஜோர்தானுக்கும் எகிப்துக்கும் மாற்றப்படுவார்கள். அங்கேயே அவங்க வாழுவாங்க. அவங்களுக்கு தேவையான வீடுகள் கட்டி கொடுக்கப்படும், அவங்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்படும், எல்லாமே அங்கே செய்து கொடுக்கப்படும் என்ற அறிவிப்பை விடுத்திருந்தார். உடனடியாக எகிப்தும் ஜோர்தானும் இதை மறுத்திருந்தார்கள். மறுத்ததற்கு பிறகு மீண்டும் டொனால்ட் ட்ரம்ப்ட கேட்கும் போது, இல்லை அவங்க மறுத்தாலும் அதை ஏற்றுக்குவாங்கன்னா நாங்கள் நிறைய அவங்களுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பதிலை சொல்லியிருந்தார். இந்த சம்பவம் நடந்த ஒரு 3 நாட்களுக்கு பிறகு மீண்டும் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால், எல்லா அரபு நாடுகளும் சேர்ந்து, குறிப்பாக சவுதி அரேபியாவும் இணைந்து இந்த திட்டத்தை நாங்கள் மறுக்கிறோம் என்று அரபு லீகே என்ன செஞ்சாங்கன்னா மறுப்பு தெரிவித்தார்கள். அதற்கு பிறகு பேசிய டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணாருன்னா, நாங்கள் ஆயுத ரீதியாக பண ரீதியாக ஜோர்தானுக்கும் எகிப்துக்கும் செய்யக்கூடிய உதவிகள் அவங்க மறுக்க மாட்டாங்க, எனவே இந்த வேலையை அவங்க செஞ்சு முடிப்பாங்கன்னு அடித்து பேசினார். அதற்கு பிறகு அரபு நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா, கன்ஃபார்மாக நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லி 2 நாடுகள் தீர்வு, பாலஸ்தீனம் தனி நாடாக ஆக்கப்பட வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம், அது தனி நாடாக ஆக்கப்பட்ட இஸ்ரேல் ஒரு நாடாக இருந்துட்டு போகுது, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்கிற ரீதியில் அவர்கள் மீண்டும் கருத்துக்களை சொல்லி இருந்தார்கள். இந்த கருத்துக்களுக்கும் பதில் சொல்லி இருந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடந்த வியாழக்கிழமை என்ன பண்றாருன்னா, நாங்கள் சொல்றதை எகிப்தும் ஜோர்தானும் பண்ணல என்று சொன்னால் அவங்களுக்கான எல்லா உதவிகளையும் அமெரிக்கா சார்பாக ரத்து செய்வோம். ஏன்னா ஆல்ரெடி WHO அவங்க கொடுத்த காசை நிறுத்தி இருக்கிறாங்க, UNRWAக்கு கொடுத்த காசுகளை நிறுத்தி இருக்கிறாங்க, USAIDக்கு கொடுத்த காசுகளை நிறுத்தி இருக்கிறாங்க. இப்படி பல பணங்களை அவர் நிறுத்திக்கிட்டே வர்றாரு. இதையும் நாங்கள் நிறுத்துவோம் என்கிற ஒரு எச்சரிக்கையும் அவர் விடுத்திருக்கிறார். இப்படியான எச்சரிக்கைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் ஜோர்தானுடைய மன்னர் 2ஆம் அப்துல்லா தற்போது யூஎஸ்ல இருக்கிறாரு. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சந்தித்து பேசுறதுக்காக போயிருக்கிறாரு. இது எப்படி இருக்குன்னு கேட்டால், இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெறுமா இல்லையாங்கிறத நம்ம கணிக்க முடியாமல் இருக்குது. ஏன்னா ஜோர்தான் மன்னரை பொறுத்த வரையில் அவர் மொத்தமாக அமெரிக்கா சொல்கிறது கேட்கக்கூடிய ஒரு ஆள்.
திடீர்னு பாஞ்சு வந்துக்கிட்டு சவுதி அரேபியா மாதிரி ஒரு பலம் வாய்ந்த நாடுகளே ஒண்டி கொண்டு நிப்பமுடா வாங்கடான்னு நிற்கிற நேரத்தில் பாஞ்சு விழுந்துக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, நான் ட்ரம்ப்பை சந்திக்க போகிறேங்கிறாரு. என்ன ட்ரம்ப்புக்கு போய் எச்சரிக்கையாக கொடுக்க போகிறாரு? ஏய், சொல்கிறது செய்யலாம்னா தொலைச்சி விடுவோம் பாருன்னு சொல்ல முடியுமா? ட்ரம்ப் நான் சொல்கிறது சொல்லணும்னா தொலைச்சி விடுவோம் பாரு ஓகே சார்ன்ட்டு வர வேண்டியது இருக்கும். இப்படியான ஒரு தனிப்பட்ட பாய்ச்சல் இவர் செய்யாமல் இருந்திருக்க வேண்டும். இருந்தாலும் அவர் தற்போது யுஎஸ்க்கு போயிருக்கிறார். இந்த சம்பவங்கள் எல்லாம் இப்போ இடைப்பட்ட நாட்களில் நடந்து கொண்டிருக்கும் போது திரும்ப திரும்ப டொனால்ட் ட்ரம்ப் காசா மக்கள் வெளியேறணும் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் சவுதி அரேபியாவினுடைய ஷூரா கவுன்சிலுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய யூசுப் அவர்கள் மிக ஒரு உக்கிரமான காட்டமான ஒரு பதிலடியை வழங்கியிருந்தார். அந்த பதிலடி என்னன்னு சொன்னா, எக்காரணம் கொண்டும் காசா மக்கள் வெளியேற்றப்பட மாட்டார்கள், வெளியேற்றப்படக்கூடாது, அதற்கு நாங்கள் துணை இருப்போம். வெளியேற்றுவதாக இருந்தால் பாலஸ்தீனத்துக்குள்ள வந்து நாட்டை உருவாக்கி கள்ளத்தனமாக இடம் பிடிச்ச இஸ்ரேலை நீங்க வெளியேற்றுங்க. இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்களை அலாஸ்கா மாநிலத்துக்கு கொண்டு போங்க, இல்லைன்னு சொன்னா கிரீன்லாண்டுக்கு கொண்டு போங்க, கொண்டு போய் அங்க வச்சுக்கிறங்க, அதான் நல்லது உங்களுக்கு ட்ரம்ப்னு சொல்லி பதில் கொடுத்திருந்தாரு. இது சவுதி அரேபியாவுடைய ஷூரா கவுன்சில் இருந்து வந்த பதிலுங்கிறதுனால ஒரு முக்கியமான ஒரு பதிலடியாக இது மாறி நிற்கிறது. இப்படி மத்தியர்களுக்கு மொத்தமாக சூடு பிடித்துக் கொண்டிருக்கும் போது இந்த விவகாரங்களில் உடனடியாக அரப் லீகினுடைய மாநாட்டை கூட்டுங்கன்னு சொல்லி ஈரான் வலியுறுத்தி இருந்தாங்க. அந்த அடிப்படையில் 27ஆம் தேதி அரப் லீக் மாநாடும் எகிப்து தலைநகர் கெய்ரோவில் கூட இருக்கிறது. இப்படி ஈரானுடைய ஒரு தலையீடு ஒரு பக்கம் இருக்கிறது, சவுதி அரேபியா மறுபக்கம் தலையிட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லாமே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலாக காசாவினுடைய சூழல் மாறி இருக்கிற போதுதான் ஹாஸ்டேஜஸை நாங்கள் விடுதலை செய்ய மாட்டோம் என்று சொல்லி காரண காரியங்களை அறிவித்திருக்கிறது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு. இப்போ நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய இந்த பகுதிகளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, பாலஸ்தீனத்திற்காக திடீரென்று சவுதி அரேபியா நெஞ்சை நிமிர்த்தி நிற்பதற்கான காரணங்களை சொல்லும் போது ஈஸியாக நமக்கு புரிஞ்சிடும். ஒரு 6 காரணங்களை நம்ம அதுக்கு வகைப்படுத்த முடியும். அதுல முதலாவது காரணமாக நம்ம என்ன பார்க்கலாம்னு சொன்னா, காசாவில் தற்போது சீஸ்ஃபயர் ஏற்பட்டிருக்கிறது. யுத்த நிறுத்தம் முன்னு வந்துருச்சு. அந்த மக்களுக்கு ஓரளவு நிம்மதி கிடைச்சிருச்சு. அவங்களுக்கு தேவையான உணவுகள் மருந்துகள் ஓரளவுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரியான ஒரு நிலை வரும்போது அந்த காசாவை கட்டி எழுப்புறது சவுதிக்கெல்லாம் பெரிய காசே கிடையாது. பில்லியன் கணக்கில் கொடுத்து விட்டுருவாங்க, கொடுத்து விட்டு கட்டி எழுப்புங்கன்றுவாங்க. ஏன்னா 2020 மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கச்சா எண்ணெய் பிஸ்னஸில் மட்டுமே சவுதி அரேபியா 105 பில்லியன் யூஎஸ்டிகளை உழைச்சிருந்தாங்க. அது தவிர மற்ற வருமானங்கள்ங்கிறது பல கோடிகள், அது வேற விஷயம். இப்படி இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு பணம் ஒரு பிரச்சனை கிடையாது. காசாவை கட்டி எழுப்புறதுக்கு அமெரிக்கா வரணும்னு அவசியம் கிடையாது. அரபு நாடே கட்டி எழுப்பிட்டு போயிடுவாங்க. ஆனால் காசாவிலிருந்து பாலஸ்தீன மக்கள் வெளியேற்றப்பட்டாங்கன்னு சொன்னா அங்கு என்ன நடக்கும்? காசாவில் என்ன நடக்குதோ இல்லையோ, அரபு நாடுகளில் மக்கள் எழுச்சி ஏற்படும். அரசியலுக்கு எதிரான, அரசாங்கத்துக்கு எதிரான புரட்சிகள் வெடிக்கும். அப்படி வெடிக்கிற போது அரசாங்கங்கள் ஆட்டம் காண வேண்டி வந்துவிடும். ஏற்கனவே நமக்கு தெரியும், அரபு தேசங்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட மக்கள் எழுச்சி காரணமாக டியூனிஷியாவிலிருந்து ஜெய்னுல் ஆப்தீன் ஆட்சியை இழந்து ஓடினார். எகிப்தில் இருந்த ஹொஸ்னி முபாரக் ஆட்சியை இழந்தார். பஹ்ரைனில் புரட்சி வெடித்து அந்த ஆண்டு இருக்கும்போது தப்பி பிழைத்தது பஹ்ரைன். இப்படி பல நாடுகள் ஆட்டம் கண்டுவிட்டது. அந்த நேரத்தில் சவுதி அரேபியா மற்ற அரபு நாடுகள் கொஞ்சம் அடக்குமுறைகளை பண்ணி ஓரளவுக்கு மக்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டாங்க, இராணுவத்தை எல்லாம் போட்டு. அதை தாண்டிய ஒரு எழுச்சியாக இந்த எழுச்சி மாறிவிடும் என்கிற ஒரு அச்சம் இருக்கு. ஏன்னா இந்த எழுச்சி வருவதற்கான ஒரு நியாயமான காரணம் என்ன வந்துடும்னா, பாலஸ்தீனத்துக்குள்ள ஜெருசலத்தில் புனித மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கிறது. இஸ்லாமியர்களுடைய 3வது புனித தலமாக இருக்கிறது. ஈமானிய நம்பிக்கையோடு சார்ந்த ஒரு விவகாரமாக இருக்கிறது. எனவே அவங்க வீதிக்கு வருவதற்கான அடிப்படை அங்கே இருக்கிறது. அரசியலாக பார்க்க மாட்டாங்க, ஆன்மீகமாக பார்த்துருவாங்க. எனவே நம்ம இதை தவிர்க்கணுமாக இருந்தால் காசாக்காக நிற்கணும் என்கிற ஒரு வியூகத்தை சவுதி அரேபியா வகுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இரண்டாவது காரணமாக என்ன பார்க்கப்படும் சொன்னா, சவுதி அரேபியா தான் தற்போது மத்திய கிழக்கினுடைய லீடர்ஷிப்ல நிற்கிறாங்க. அவங்க தான் பெரிய அண்ணன்ங்கிற இடத்துல இருக்கிறாங்க. ஏய் நான் சொல்றதை கேள்றா அப்படின்னு நிற்கிறாங்க. கொஞ்சம் முரண்டு பிடிக்கக்கூடிய ஒரு தம்பியாக இருக்கிறது ஈரான். இருந்தாலும் ஈரானையும் சவுதி அரேபியா நெருக்கமாகவே வைத்துக் கொண்டிருக்கிறது. கடந்த காலங்கள் மாதிரி கிடையாது. இப்ப ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில நெருங்கிய ராஜதந்திர உறவுகளே பேணப்பட்டு வருகிறது என்பது நமக்கெல்லாம் தெரியும். எனவே அவங்க கொள்கை வேறுபாடு, ஷியா சன்னி என்கிற வேறுபாடு இருந்தாலும் அரசியல் ரீதியாக ஒன்றிணைந்த நாடுகளாக இருக்கிறார்கள். இப்படி இருக்கிற போது பெரிய அண்ணனாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா கெத்தாக நான் தாண்டா தலை நிற்கிறாங்க. அரபு நாடுகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்றாங்க. அரபு நாட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய ஈரானையே மசிய வச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஈரான் தனியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் இருக்கிறது, அது இல்லாமல் இல்லை. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது சவுதி சொல்றதை கொஞ்சம் கேட்கக்கூடிய இடத்துல தான் ஈரானும் நிற்கிறாங்க. இப்படி இருக்கும்போது திடீரென காசாவை இழந்து விட்டால், காசா மக்கள் எல்லாம் வெளியேற்றப்பட்ட காசாவையும் இஸ்ரேல் கைப்பற்றி கொண்டது என்று சொன்னால், அல்லது அமெரிக்கா வந்து சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் என்ன ஆகும்னா, இஸ்ரேல் மேலும் பலம் பெற ஆரம்பிக்கும்.
அவங்களுக்கு தேவையான எல்லா ஆயுதங்களையும் ஆல்ரெடி அமெரிக்கா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. உலகத்திலேயே பலம் வாய்ந்த தாக்குதல் விமானமாக இருக்கக்கூடிய F-35 விமானங்களை மத்திய கிழக்குக்குள்ள வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரே நாடாக இஸ்ரேல் மட்டும் தான் இருக்கிறாங்க. இவ்வளவு நட்பாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவுக்கு கூட அமெரிக்கா F-35 விமானங்களை விற்பனை செய்வது இல்லை. அதனால தான் அவங்க வேற பிளாக் மார்க்கெட் ஊடாக எடுத்துக்கொள்ளலாமான்னு முயற்சி பண்ணி தோத்து போயிட்டாங்க. தற்போது ரஷ்யா வழியாக சீனா வழியாக அதை எடுப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். இப்படி இருக்கிற நிலையில் F-35 விமானம் மட்டும்தான் சவுதிட்ட கிடையாது, மிச்சம் எல்லாமே அவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எது எப்படி போனாலும் பலம் என்று வந்துவிட்டால் சவுதியினுடைய ஆயுத பலமா, இஸ்ரேலுடைய ஆயுத பலமா, ஈரானுடைய ஆயுத பலமான்னு எடுத்துக்கிட்டோம்னா ஈரான் தான் பெரிய அண்ணனாக ஆயுதத்தில் இருப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக இஸ்ரேல் தங்களிடத்தில் வேண்டிய அளவுக்கு தேவையான ஆயுதங்களை வச்சிருக்கிறாங்க. சவுதி அரேபியாவும் தேவையான அளவுக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எது எப்படி போனாலும் அவர் தானே பெரிய அண்ணன், அவங்க தானே லீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலுடைய பலம் இந்த இடங்களையும் பிடிச்சி அதிகரிச்சுட்டு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அடுத்த கட்ட பயம் என்னன்னு சொன்னால் த கிரேட்டர் இஸ்ரேல் என்கிற வியாபித்த இஸ்ரேல், பறந்துபட்ட இஸ்ரேல் என்கிற திட்டத்துக்குள்ள சவுதியும் இருக்குது. எனவே காசாவையே மொத்தமாக பிடிச்சிட்டாங்கன்னா அடுத்ததாக சவுதி என்று டார்கெட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் தொடர வாய்ப்பு இருக்கு. நம்மளோட வந்து அது முட்டிக்கிறோம். எனவே பெரிய அண்ணனாகவே இருக்கணும். அதனாலையும் அவர்கள் தற்போதுவே நேரடியாக இஸ்ரேலோட ஒண்டிக்கொண்டி பார்த்துருவோம், அவங்க மட்டுமா நமக்கு இயலாதா என்கிற ஒரு நிலையை எடுத்திருக்கிறார்கள். மூன்றாவது காரணம் என்னன்னு கேட்டால் ஈரான் மீதான செல்வாக்கு. என்னதான் நடந்தாலும் இந்த வாட்டி இவ்வளவு நாடுகள் அதிர்ந்து போய் இருந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு சிம்ம சொப்பனமாக உள்ள புகுந்து அடிச்சானா இல்லையா, வெச்சு செஞ்சானா இல்லையா என்கிறது எல்லாரிடத்திலும் இருக்கக்கூடிய பார்வையாக மாறிவிட்டது. அதுலயும் இப்ராஹிம் ரைசி தான் பண்ணுவார், பெசக்ஷியன் எல்லாம் அப்படி பண்ண மாட்டார் என்று நினைத்த நிலையில் புதிய ஜனாதிபதி பெசக்ஷியனும் என்ன பண்ணார், இஸ்ரேலை வச்சு வாங்கிட்டு போயிட்டாரு. அந்த தாக்குதலை பற்றியெல்லாம் நம்ம தனியாக வீடியோ போட்டிருக்கிறோம். அவ்வளவு பெரிய அடி இஸ்ரேல் வாங்கினதே கிடையாது. முடியாமல் அமெரிக்காவில் இருந்து அயன்டோமுக்கு பதிலாக தேட் சிஸ்டத்தை எல்லாம் கொண்டு வந்து வச்சாங்க. அதையும் மீறி பேலிஸ்டிக் அட்டாக் பண்ணியிருந்தாங்க. இது பெரியதொரு ஆபத்தாக அவர்களுக்கு மாறி இருந்தது. எனவே ஈரானுடைய செல்வாக்கு மத்திய கிழக்கில் பெருகிக்கிட்டு வருகிறது. அந்த செல்வாக்கை தவிர்க்கணும் என்றாலும் காசா விஷயத்தில் நான் நிற்கிறேன்னு சொல்லி அவங்க நிற்கணும். அந்த அடிப்படையிலையும் அவர்கள் வருகிறார்கள். இது மூன்றாவது காரணமாக பார்க்கப்படுகிறது. நான்காவது காரணம், மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால், காசா வந்து ஒரு சிறிய நிலப்பரப்பு. இந்த நிலப்பரப்புக்குள்ள உலகத்திலேயே நம்பர் 1 புலனாய்வு பிரிவு, நம்பர் 1 ராணுவம் என்று பலதையும் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் வரிசையில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் நடத்திய யுத்தத்தில் 1.5 ஆண்டு கால யுத்தத்தில் எந்த விதமான முன்னேற்றத்தையும் காண முடியல. இப்போ நம்ம யுக்ரைன் ரஷ்யா வார நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இன்றைக்கு நடந்து வரக்கூடிய இந்த போரில் கிட்டத்தட்ட 20% மேற்பட்ட பகுதிகளில் உக்ரைனுடைய நிலங்களை கைப்பற்றி ரஷ்யாவாக ஆல்ரெடி ரஷ்யா அறிவிச்சிட்டாங்க. அந்த போரில் ரஷ்யா ஜெயிச்சுக்கிட்டு தான் வர்றாங்க. உக்ரைனுக்கு எவ்வளவு சப்போர்ட்டுகள் இருக்குது, ஆனால் ரஷ்யா ஜெயிச்சுக்கிட்டு வர்றாங்க. காசாவில் எடுத்துக்கிட்டா, காசாவில் நெட்சாரிம் காரிடாரில் இருந்து வெளியே போயிட்டாங்க. மற்ற பல இழப்புகள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த யுத்தத்தில் இஸ்ரேலையே நெஞ்ச நிமிர்த்தி நின்று அடிச்சிட்டாங்க, இஸ்ரேலையே ஓட விட்டுட்டாங்க என்கிற மாதிரி பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு பிம்பம் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால அவங்களுக்கே முடியும்னா நமக்கு முடியாதா, நம்மளும் பண்ணிடலாம், 2 பார்த்துடலாம் வாடா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த 4வது காரணமாக அவங்க வச்சிருக்கிறது என்னன்னா, அவங்களுக்கே முடியும்னா இன்ஷால்லா நமக்கு முடியும், நம்மகிட்ட வேண்டிய அளவுக்கு இருக்குது. ஏன்னா இஸ்ரேலுக்கு கை வச்சா ஒன்றும் பண்ண முடியாது என்கிற அச்சம் இருந்த நிலையில் அந்த பிம்பம் உடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே நமக்கு நிற்கலாம் என்கிற ஒரு கோணத்தையும் சவுதி அரேபியா உரசி கொண்டிருக்கிறது. ஏன்னா 1967 காலப்பகுதியில் நடந்த 6 நாள் வார், 6 days வார்னு சொல்லி பார்த்தா அவங்களுக்கு தெரியும் விக்கிபீடியாவில் எல்லாம். அந்த வாரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 அரபு நாடுகள் சேர்ந்து இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் பண்ணினாங்க. 6 நாள் யுத்தம். அந்த 6 நாள் அரபு நாடெல்லாம் தோத்து போச்சு. அதனால தான் கோலான் மலை குன்றுகள், எகிப்தில் பல பகுதிகள், பாலஸ்டைனில் பல பகுதிகள் என்று எல்லாமே இழந்தது அந்த யுத்தத்தில் தான். ஆனால் இப்போ நடந்திருக்கக்கூடிய இந்த யுத்தத்தை நம்ம பார்த்தோம்னா அப்படி அவங்க எதையுமே இழக்கலை. பிடிச்சதாக சொன்ன பகுதிகளை கூட விட்டுட்டு வெளியேற வேண்டிய நிர்பந்தம் தான் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. லெபனான்லையும் அதே நிலை தான் ஏற்பட்டது. யமனுக்குள்ள புகுந்து அடிச்சு ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இப்படியான ஒரு நிலை உண்டாக்கி இருக்கிறதுனால ஏன் இந்த மாதிரி குழுக்களுக்கே முடியும்னா நம்ம எவ்வளவு பெரிய பலம் வாய்ந்த ராணுவம் நமக்கு முடியாதா, பார்த்துக்கலாம்டாங்கிற மாதிரி நிலை அதனால தான் எடுத்திருக்கிறாங்க அவங்க. 5வது காரணமாக என்ன பார்க்கப்படுகிறதுன்னு சொன்னா, காசாவுக்காக நிற்கிற போது ஒரு யுத்தம் என்றொன்று வந்தால் கூட நம்ம தனிச்சு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆல்ரெடி உக்ரைன் ரஷ்யா வார்ல வெஸ்ட் நாடுகள் அத்தனைக்கும் எதிராக ரஷ்யா நிற்கிறாங்க. வாங்கடா 2 பார்ப்போம், எத்தனை பேர் வந்தாலும் அடிப்போம்டா என்று சொல்லி அவங்க நிற்கிறாங்க. அதே மாதிரி சைனாவோட
ஆல்ரெடி ஒரு ட்ரேட் வார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, பொருளாதார யுத்தம் ஒன்று ஆரம்பிச்சிருச்சு. சைனா அத்தனை நாடுகளும் பொத்திக்கிட்டு இருந்த நேரத்தில் வரிக்கு மேல் வரி என்று சொல்லி ட்ரம்ப் அறிவித்த நேரத்தில் அத்தனை நாடுகளும் சும்மா இருக்கும்போது சைனா மட்டும் நெஞ்ச நிமித்தி என்ன செஞ்சாங்க, நீ எனக்கு வரி போடுவியா, நான் உனக்கு போடுறேன்டான்னு சொல்லி மாற்றி என்ன பண்ணிட்டாங்கன்னா பல வரிகளை விதித்து விட்டார்கள். அதை தொடர்ந்து கனடா வரி போட ஆரம்பிச்சிட்டாங்க, அதே மாதிரி மெக்சிகோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் பனாமா என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்கள் கால்வாயெல்லாம் கை வைக்க வந்துடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து தலையிடிக்கு மேல் தலையிடியாக மாறும். எத்தனை நாட்டை சமாளிப்பார் டொனால்ட் ட்ரம்ப்? பனாமாவில் போய் வார் பண்ணி பனாமா கால்வாயை கைப்பற்றுவாரா, கிரீன்லாந்தை கைப்பற்றுவாரா, காசாவை கைப்பற்றுவாரா, ரஷ்யாவோட போய் சண்டை போடுவாரா, வடகொரியாவோட போய் எதிர்த்து நிற்க போறாரா, சைனாவோட ட்ரேட் வார் பண்ண போறாரா, என்ன எத்தனையை பண்ண போறாரு? இவ்வளவு பிரச்சனை அவருக்கு இருக்குது, பார்க்கறதுக்கு சும்மா இருக்கு. ஆல்ரெடி WHO பகிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, யூஎன்னுடைய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ல இருந்து வெளியே போயிருக்கிறாரு, கொஞ்சமா நஞ்சமா இப்படி பார்த்தா US எய்டை நிறுத்தி இருக்கிறாரு. இப்படி பல விஷயங்களை ஒவ்வொரு நாளும் கண்டென்ட் கிரியேட்டர்கள் மாதிரி, இந்த யூடியூப்ல கண்டென்ட் போடுறவங்க மாதிரி, டிக்டாக்ல கண்டென்ட் போடுற மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு கண்டென்ட்டை உருவாக்குற மெஷின். அது வேண்டிய மட்டும் கண்டென்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இந்த நேரத்தில் ரஷ்யா, சீனா போன்ற வல்லரசுகள் நமக்கு பக்கத்தில் நிற்கிறாங்க. அதே மாதிரி இந்தியா வந்து சவுதி அரேபியாவோட நெருங்கி நிற்குது. எனவே இந்தியா நமக்கு துணையாக வரலாட்டியும் நமக்கு எதிராக வரமாட்டாங்க. அதே நேரத்தில் ஈரான் கெத்தாக நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போன்ற கத்தாரும் ஆயுத ரீதியில் பலமாக நிற்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் அவங்களுக்கு இருக்கிறதுனாலையும் அவங்க அந்த முடிவை எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடித்தான் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த வாய்ப்பு இப்போ கிடைக்குது. அதனால் நாங்கள் காசாவோட நிற்கிறோம் என்கிற விதமான ஒரு நிலையை அவர்கள் எடுத்திருக்க கூடும். ஆறாவது காரணமாக நம்ம என்ன பார்க்கலாம்னு சொன்னால், இந்த டொனால்ட் ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளில் யூரோப் யூனியன், யூரோப்பில் இருக்கக்கூடிய பல நாடுகள் அமெரிக்காவுக்கு எதிராக நிற்கிறார்கள். குறிப்பாக UK அமெரிக்காவுக்கு எதிராக நிற்கிறாங்க இந்த ட்ரேட் வாரில். அதே போன்று பனாமா, கிரீன்லாந்து ஏற்கனவே நம்ம சொன்ன நாடுகள் இவங்கெல்லாம் எதிராக இருக்கிறாங்க. ஐரோப்பிய யூனியனை எதிர்த்து நிற்கிறாங்க. நீங்கள் எங்களுக்கு வரி போட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு போடுவோம் அப்படிங்கிறாங்க. எங்கள் பொருளை நீங்கள் விற்கிறதுக்கு வரி போடுறீங்கன்னா உங்கள் பொருளை நீங்கள் விற்பியல்ல, அப்போ நாங்கள் எதனாலும் பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி மெக்சிகோ என்ன பண்ணிட்டாங்கன்னா டைம் கொடுத்துருக்குறாங்க, ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுத்துருக்காங்க. இந்த குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நீங்கள் போட்ட வரியெல்லாம் விட்ரா பண்ணலன்னு சொன்னால் இங்கே ஒரு ஐஃபோன் விற்காது பார்த்துக்க அப்படின்ட்டாங்க. ஐஃபோன் அமெரிக்காவுடைய பெரும்பாலான டெக்னாலஜி சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய தயாரிப்பாகத்தான் இருக்குது. அந்த தயாரிப்புகள் எல்லாத்துக்குமே தடை போடுவோம், அதுக்கு பதிலாக நாங்கள் கொரியாவில் இருந்து சாம்சங் எடுத்துக்கிறோம் என்கிற பேச்சுக்களை எல்லாம் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்படி இருக்கிற போது சவுதி அரேபியா என்ன நினைக்கிறது என்று சொன்னால், இந்த யூரோப் யூனியனுடைய, யூரோப் நாடுகளுடைய ஆதரவுகளும் நமக்கு இருக்கிறது. எனவே ட்ரம்ப் நினைச்ச மாதிரி ஆட முடியாது. நம்ம வந்து அமைதியாக இருக்கிறத விட பாலஸ்தீன மக்களுக்காக போய் நிற்கிறது நல்லது. இந்த நேரத்தில் நம்முடைய கெத்தும் கூடிரும், மத்திய கிழக்குக்குள்ள நம்முடைய செல்வாக்கை நம்ம தக்க வச்சுக்கிற முடியும், நம்ம நாட்டினுடைய பலத்தையும் வச்சுக்கிற முடியும், இஸ்ரேலையும் மூவ் பண்ண விடாமல் நிறுத்திட முடியும், பாலஸ்தீனத்துக்கும் சுதந்திரம் கிடைச்சிருச்சுன்னா நல்லதா போச்சு என்கிற இந்த 6 காரணங்களை வைத்து தான் சவுதி அரேபியா இப்படி ஒரு நிலை எடுக்கிறார்கள். உண்மையிலேயே இதில் நம்ம அதுக்கு வர்றாங்களே இதுக்கு வர்றாங்களே சுயநலம் அதெல்லாம் விட்டுருவோம். பாலஸ்தீனம் சுதந்திரம் கிடைக்கணும், அதுக்காக எவன் என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரியான திட்டங்களோடு அவங்க வந்தால் கூட அவர்கள் வருவது நல்லது. டொனால்ட் ட்ரம்பை எதிர்த்து பேசுவதே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. எனவே தான் சவுதி அரேபியா இந்த நிலை எடுத்திருக்கிறாங்க. இந்த நிலையில் சவுதி அரேபியா, ஈரான் அத்தனையும் ராஜ்ய ரீதியாக, ராஜதந்திர ரீதியாக ஒன்றிணைகிற போது கண்டிப்பாக பாலஸ்தீன சுதந்திரம் என்பது இன்ஷா அல்லாஹ் சாத்தியப்படும். இவங்கெல்லாம் பிரிஞ்சு நின்றதுனால தான் இவ்வளவு இழுபறியாக இருந்தது. இப்பொழுது இணைந்திருக்கிறார்கள். 27ஆம் தேதி நடக்கக்கூடிய அரப் லீக் மாநாட்டில் என்ன நடக்கப் போகிறது என்பதையும் பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் பாலஸ்தீன மக்களுக்கான வெற்றி கிடைக்க வேண்டும், அவர்களுக்கான சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. வல்ல ரஹ்மான் அதை நிறைவேற்றுவானாக. வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.